மைக்ரோ கிரெயின்ஸ் ரெசிபி கேட்டவங்களுக்காக இன்றைக்கி ஒரு ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி கடுகுலேருந்து க்ரோ பண்ண மைக்ரோ கிரெயின்ஸ் வச்சு தான் இந்த ரெசிபி பண்ண போகிறோம். நான் கிளாத்தில் தான் க்ரோ பண்ணியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரோ ஆகி வந்திருக்கு. எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வரும். அதில் இந்த மாதிரி வேர் இருக்கும். இந்த வேரை சேர்த்துமே நீங்கள் சமைக்கலாம். அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. வேணான்றவங்க இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வீட்டில் செடி வளர்ப்பீங்க இல்லையா, அந்த செடிக்கு மல்ச் மாதிரி போட்டுடலாம். ஃபைனாக சாப் பண்ண மைக்ரோ கிரெயின்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே சீரகம், பச்சை மிளகா சேர்த்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 2 கப்பு கோதுமை மாவு, கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. பிசையும் போதே அந்த டோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த மாவு கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துலாம். இந்த சாப்பிங் போர்டு ரொம்ப பார்த்து வாங்கினேன். ஏன்னா என்னோடய கவுண்டர் டாப் ரொம்ப சின்னது. சைஸ் எப்படி இருக்குமோ, குவாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படின்னு ரொம்ப தேடி வாங்கினேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் அதிகம். ஆனால் மீஷோவில் ரொம்ப அஃபோர்டான ரேஞ்சில் எனக்கு கிடச்சிது. சைஸும் சூப்பராக இருந்தது, குவாலிட்டியும் ரொம்ப பக்காவாக இருந்தது. நான் இது கூடவே சேர்த்து இந்த ரோலிங் பின்னும் வாங்கியிருந்தேன். 2 in பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 2.5 months இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஹெல்த்தியான மைக்ரோ கிரெயின் சப்பாத்தி ரெடி. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி. ஏன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் மாறாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.